மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க அனைவருக்குமே நவம்பர் 19க்கு பிறகு அமாவாசைக்கு, அதாவது நவம்பர் 19ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீன ராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, கலத்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல யோகங்கள் உண்டாக போகுது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதித்யத்தால் எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க போகுது. கடுமையாக உழைக்க வேண்டிய நிலைகளும் வரும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீரென பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மேலும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகக்கூடும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியோடு படிங்க. சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். மேலும் வீண் பழி சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து நண்பர்களாக மாறி உங்ககிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் கிடைக்கும். வேலையாட்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடும். பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் எல்லா தொழிலுமே முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் வரும். தீவிர முயற்சியிலேயே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். எதிரிகள் வகையில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அதுவுமே நன்மை தரக்கூடிய மாற்றமாக தான் இருக்க போகுது. புதிய முதலீடின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு நல்லுறவை ஏற்படுத்துவீங்க. மேலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகர்களுக்கு லாபத்தின் அடிப்படையில் மிக நல்லதாக இருக்கும். நலம் விரும்பிகள் மற்றும் நல விரும்பிகளின் ஆதரவு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 10 அப்படின்னு சொல்கிறாங்க.
அதேபோல் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும். நற்குணங்கள் கொண்ட வேட்பாளர்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்று தங்களுடைய தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து போவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி எடுப்பீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுங்க. செலவுகளும் இதனால் அதிகரிக்கும். சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிய காலகட்டமாக இருக்க போகுது. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சி கிடைக்கும். மனதில் அமைதியும் வரப்போகுது. சீரான பொருளாதார உயர்வின் போது எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக சேரும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பாங்க. மேலும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தில் வசதிகள் பெருகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது அதைவிட ரொம்ப நல்லதுங்க. மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராள பண செலவுகள் வரும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகுது. சுற்றும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும். எச்சரிக்கையோடு செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் தடைப்பட்டு வந்த திருமணம் சிலருக்கு சொன்ன தேதியில் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்தோடு கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு வருவீங்க. வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய கைப்பொருட்களை நீங்கள் பத்திரமா பார்த்துப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரக்கூடும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணவரத்தும் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நிறைய விதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய சகோதரர் வகையில் உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.